அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கோச்சாரத்தில் நல்ல காலம் எது, கோச்சாரத்தில் தீய காலம் எது, கோச்சாரத்தில் உள்ள சூட்சும விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிறப்பு ஜாதகத்தில் உள்ள ஜாதக பலன் மட்டும் பார்த்து பலன் சொன்னால் மட்டும் பத்தாது. கோச்சாரத்தை பயன்படுத்தி வந்தவர் கேட்ட கேள்விக்கு நல்ல பலன் தருமா, தீய பலன் தருமா என்பதை நமக்கு சொல்ல தெரியணும். அதற்கு உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் உதவும். ஓகே, குட். சூரியன் மீது கோச்சார சனி செல்லும்போது, அதுவும் பலம் பெற்ற சனி செல்லும்போது வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிக்கு வேலை ஆட்கள் மூலமாக பாதிப்பு வரும். உயர் அதிகாரிக்கு புதிய வேலை ஆட்கள் அமைவது சிரமம். ஓகே, சனி மீது கோச்சார சூரியன் செல்லும்போது, அதுவும் பலம் பெற்ற சூரியன் செல்லும்போது வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளர்களுக்கு முதலாளி மூலமாக பிரச்சனை வரும். வேலை ஆட்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. ஆனால் முதலாளிகளுக்கு எளிதில் புதிய வேலை ஆட்கள் கிடைப்பார்கள். ஓகே, நெக்ஸ்ட். பிறப்பு ஜாதகத்தில் சனி பிளஸ் சந்திரன் இருந்து கோச்சார கேது இவர்கள் மேல் பயணம் செய்யும் காலத்தில் ஜாதகருக்கு எளிதில் புதிய வேலை கிடைக்காது. பல இன்டர்வியூக்கு சென்றாலும் வேலை கிடைக்காது. அப்படி வேலை கிடைத்தால் ஜாதகருக்கு வருமானம் குறைவாகத்தான் கிடைக்கும். அல்லது ஜாதகருக்கு வேலை கிடைத்தால் ஜாதகர் இருக்கும் இடத்தில் இருந்து தூரமான இடத்தில்தான் ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை செய்யும் இடத்தில் ஜாதகர் மன நிம்மதியுடன் வேலை செய்ய முடியாது. ஜாதகர் தன்னுடைய வேலையை விடக்கூடாது. வேலையை விட்டால் அடுத்த ஸ்டேஜ் ஜாதகரை எளிதில் கடனாளியாக்கிவிடும். ஓகே, நெக்ஸ்ட். நீங்கள் வந்த விஷயம் நடக்காது என்று சொல்வதற்கு என்ன ரூல்ஸ்? வந்தவர் கேட்ட கேள்விக்கு உண்டான காரக கிரகம், அந்த கிரகம் கோச்சார பயணத்தில் சர்ப்பத்தை தொடும்போது வந்த காரியம் நடக்காது. அதே மாதிரி கோச்சார சந்திரன் சர்ப்பத்தை தொடும்போது வந்த காரியம் நடக்காது. அதே மாதிரி காரக கிரகம் கோச்சாரத்தில் நீசம் அடைந்தாலும் காரியம் நடக்காது. கோச்சார சந்திரன் நீசம் அடைந்தாலும் காரியம் நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட். பிறப்பு சந்திரனும் கோச்சார சந்திரனும் 6, 8 இருந்தால் வந்தவருக்கு நல்ல பலனை தராது. ஓகே, நெக்ஸ்ட். பிறப்பு சந்திரனுக்கு மேல் கோச்சார சந்திரன் செல்லும் போது வந்தவருக்கு வெற்றி உண்டு. வந்தவருக்கு நிச்சயம் வெற்றி உறுதி. ஆனால் இந்த இருவரும் நீசமாக இருந்தால் வந்தவருக்கு தோல்வி உறுதி என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட். ஜென்ம நட்சத்திரத்திற்கு 64வது பாதத்தில் கோச்சார சந்திரன் வரும் நாள்தான் சந்திராஷ்டமம் காலம். அன்று எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். வக்ர கிரகத்தின் மேல் கோச்சார சந்திரன் செல்லும் போது வந்தவருக்கு பாதிப்பு உண்டு. அதே கோச்சார சந்திரன் அடுத்த ராசியில் பாவகத்திரியில் செல்லும்போது அதைவிட பாதிப்பு உண்டு. அதைவிட பாதிப்பு அதிகம் ஏற்படும் என்று சொல்லணும். அதே கோச்சார சந்திரன் பாவகற்றில் இருக்கும் மாந்தியின் மீது பயணம் செய்யும் போது கண்டத்தை சந்திக்கக்கூடியவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். சூரியனுடன் முக்கூட்டு கிரகங்கள் இருந்து கோச்சார குரு செல்லும்போது அது யோகமான காலம். கோச்சார குரு பிறந்த கால குருவை சுக்கிரனையும் பார்க்கும் சமயத்தில் தான்
திருமண காலம் வரும். இதில் கேது தொடர்பு ஏற்பட்டால் திருமண காலம் இல்லை என்று அர்த்தம். அடுத்து, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் கோச்சார சனி வரும் காலத்தில்தான் திருமணம் நடைபெறும். இந்த லேட் மேரேஜ் நடக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை நம்ம எடுத்து சொல்லலாம். கோச்சார குரு பிறந்த கால செவ்வாய் சுக்கிரன் சனி தொடர்பு கொள்ளும் காலம்தான் திருமண காலம். இதில் 3, 7, 11 பாவம் தொடர்பு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், கோச்சார கிரகம் 1, 5, 9, 7 தன்னுடைய நட்பு கிரகத்தின் மேல் பயணம் செய்யும் காலத்தில் நல்ல பலனை தரும். இதுவே பகை கிரகத்தின் மேல் பயணம் செய்யும் காலத்தில் தீய பலனை தரும். அடுத்து, 7ஆம் அதிபதி மேல் கோச்சார கேது இருந்தாலும் அல்லது 7ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் கோச்சார கேது இருந்தாலும் திருமண காலம் தள்ளி போட வேண்டும். அட்லீஸ்ட் 7ஆம் அதிபதி டிகிரிக்கு 10 டிகிரி மேல் கோச்சார கேது தாண்டின பிறகுதான் திருமணமே செய்யணும். அடுத்து, எந்த கிரகத்தின் மேல் கோச்சார சந்திரன் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகம் சம்பந்தமான கேள்வி வந்தவர் கேட்பார். அடுத்து, ராகு நிற்கும் தமிழ் மாதம் எதுவோ அந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்து, ராகு நிற்கும் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் வரும் நாளில் திருமண முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அடுத்து, சூரியன் இருக்கும் மாதம் எதுவோ அந்த மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாது. அடுத்து, புணர்ப்பு கிரகம் ப்ளஸ் கோச்சாரத்திலேயும் புணர்ப்பு கிரகம் இருந்தால் திருமண முகூர்த்தம் வைக்கக்கூடாது, திருமணத்தை தள்ளி வைக்கணும். ஓகே. அடுத்து, கோச்சார குருவுக்கு 2இல் ராகு கேது இருந்தால் திருமணம் தள்ளி வைக்கணும். அடுத்து, எந்த ராசியில் சுக்கிரன் ப்ளஸ் கேது இருக்கிறதோ அந்த ராசிக்கு திரிகோணத்தில் கோச்சார செவ்வாய் மற்றும் கோச்சார சுக்கிரன் வரும் மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்து, பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் ப்ளஸ் ராகு அல்லது சந்திரன் ப்ளஸ் கேது அல்லது சந்திரன் ப்ளஸ் சனி இருக்கும் அந்த ராசியில் தமிழ் மாதம் எதுவோ அந்த மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாது. ஓகே. அடுத்து, சனிக்கு பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது இவர்கள் மேல் கோச்சார சனி செல்லும் காலத்தில் நல்ல பலனை தராது. அடுத்து, சுப கிரகத்திற்கு மேல் கோச்சார சனி வந்தால் ஜாதகருக்கு நன்மை செய்யும் என்று எடுத்துக்கணும். அடுத்து, பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அதே கிரகம் கோச்சாரத்தில் வக்ரமடையும் காலத்தில்தான் அந்த கிரகத்தின் காரக மூலமாக ஜாதகர் பலனை அனுபவிக்க முடியும். எக்ஸாம்பிள், சனி வக்ரம், கோச்சாரத்திலும் சனி வக்ரம் அடையும் காலத்தில்தான் சனியின் காரக பலன் ஜாதகர் அனுபவிக்க முடியும். அது நல்ல பலனோ தீய பலனோ என்பதை சனிக்கு தொடர்புள்ள கிரகத்தை வைத்து தான் சொல்ல முடியும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.